Happy morning students. இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து functions of money பற்றி பார்க்கலாம். Functions of money are classified into primary or main functions, secondary functions and contingent functions சொல்கிறாங்க. அதாவது முதன்மை பணிகள் அல்லது இரண்டாம் நிலை பணிகள் அல்லது என்னது சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவிஷன்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. primary or main functions, அதாவது the important functions of money performed in every economy are classified under the main functions. பணத்தினுடைய முக்கிய பணிகள் பொருளாதாரத்தில் செயல்பட்டு அது வந்து வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மணி இஸ் யூஸ்டு டு பை த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது பண்டம், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்காக பணம் அப்படின்றது வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெஷர் ஆஃப் வேல்யூ, த வேல்யூஸ் ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அனைத்து மதிப்பையும் பணத்தால் வந்து என்ன செய்யலாம், அளவிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸியர் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பல வகையான பண்டங்கள் மற்றும் பணிகள், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதற்கு இடையில் வந்து பரிமாற்ற விகிதத்தை வந்து தீர்மானிக்கிறது வந்து பணம். அப்போ பணம் அப்படின்றது வந்து தீர்மானிப்பது பணத்தின் மூலம் எளியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், த 3 இம்பார்ட்டன்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர், அதாவது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும்போது 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட், செகண்ட் ஒன் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆர் ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர், தேர்ட் ஒன் transfer of value or transfer of purchasing power. Money helps the future payment to a borrower borrowing money today place himself under an obligations to pay a specified sum of money on some specified future date. எதிர்கால செலுத்துகைக்காக பணம் வந்து ஒரு கருவியாக பயன்படுது. இப்போ ஒரு ஆள்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்க, உடனே நம்ம என்ன செய்வோம், நம்மள்டே பணம் இல்லை, பணம் தேவை அப்படின்னா நம்ம கடன் வாங்குவோம். அந்த கடன் தொகையை வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே என்னது செலுத்தணும். அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அது இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து என்ன செய்வாங்க, மாதமாகவோ அல்லது வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு, அப்போ டே டு டே அந்த மாதிரி கூட கட்டக்கூடிய ஒரு இது இருக்குது இல்லையா, அதெல்லாம் சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங், மதிப்பின் நிலை வாங்கும் சக்தியை வந்து குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸ் வேர் டிஸ்கரேஜ் அண்டர் a barter system as some commodities are perishable. The introduction of money has helped to save it for future as is not perishable. அதாவது சில பண்டங்கள் வந்து பண்டமாற்று முறையில் வந்து சேமிப்பை வந்து ஊக்குவிப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அழுகி போகக்கூடிய காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் இருக்குது, பழங்கள் இருக்குது அப்படின்னா அது என்ன செய்ய முடியாது, நம்மளால் சேமித்து வைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், சீக்கிரமாக வந்து அதை விற்பனை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதை கொண்டு இப்போ நெல் இருக்குது, கோதுமை இருக்குது, வீட், ரைஸ், இதை வந்து சேமித்து வைக்க முடியும். இதே வந்து ஒரு டொமேட்டோ, ஆப்பிள், பிரிஞ்சால், வெஜிடபிள்ஸில் வந்து எனி வெஜிடபிள்ஸ், எனி ஃப்ரூட்ஸ், அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, சேமித்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது என்ன செஞ்சு போயிடும், சீக்கிரமாக அழுகி போயிடும். அப்போ பணத்தினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்கால தேவைக்காக பணத்தை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, சேமிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பணம் அப்படின்றது வந்து அழியக்கூடியது கிடையாது, பேப்பர்ஸ் மணி தானே, காயின்ஸ், பேப்பர்ஸ் மணி. அதனால் வந்து அதை வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து அது வந்து என்ன செய்யலை, அழியக்கூடிய பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர், அதாவது மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தின்னு சொல்கிறாங்க. மணி மேக்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் டு டிஸ்டன்ஸ் பிளேஸ் as well as both abroad possible. It was therefore felt necessary to
transfer purchasing power from one place to another place. பணத்தை வந்து தொலைதூர இடங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், பண்டங்களை வந்து என்ன செய்ய முடியும், பரிமாறுதல் அப்படின்றது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியும். அப்போ வாங்கும் சக்தியை வந்து நிர்ணயிக்கிறது வந்து எது, பணம். அப்போ ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு என்னது ஈஸியாக வந்து மணியை என்ன செய்ய முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லும்போது எந்த நாடுகளில் எந்த பொருள் வாங்கினாலும் சரி பணத்தை என்ன செய்ய முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு வந்து அவசியம் அப்படின்றது வந்து பணம் வந்து உணரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு சொல்லும்போது பேசிஸ் ஆஃப் கிரெடிட், இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல், மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். கடன் அடிப்படையில் வந்து இயக்கப்படுது. இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல், மூலதனத்தின் உற்பத்தி, உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு மூலதனமாக பணம் பயன்படுது. மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம், நாட்டு வருவாயினுடைய அளவீடுகள், விநியோகம், தேசிய வருமானத்தை ஊக்குவிக்க பணம் வந்து பயன்படுதுன்னு சொல்லலாம். சேவிங்ஸ் இன் பேங்க் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வங்கியினுடைய சேமிப்பு மற்றும் முதலீடுகள். அதாவது சேவிங்ஸ் ஆர் டிஃபைன் அஸ் அ பார்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் disposable income which is not used for current consumption. அப்போ அந்த வருவாயில் நட்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு சேமிப்பு அப்படின்றது வந்து வரையறுக்கப்படுது. அப்போ வந்து கன்சப்ஷன் மீன்ஸ் நுகர்வு. அப்போ எதிர்கால பயன்பாட்டிற்கு என்ன செய்கிறாங்க, சேவிங்ஸ் மணி, ஒரு தொகையை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அப்போது ஒரு நபர் வந்து ஒரு பணத்தை சேமிக்க பல வழிகள் இருக்குது. பேங்க்கில் வந்து சேமித்து வச்சுக்கலாம், அல்லது பொருளாக, அதாவது கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி அதன் மூலம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், சேமித்து வச்சுக்கலாம். வங்கி கணக்கில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வைப்புகள் அப்படின்றது பல்வேறு வகையில் வந்து நம்ம சேமிப்பு அப்படின்றது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேவிங்ஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது சம் பேங்க்ஸ் ஆஃபர் சேவிங் அக்கௌண்ட் specifically for young people enrolled in high schools or colleges. The main features of this account is to maintain zero balance. அப்போ சில வங்கிகள் வந்து குறிப்பாக வந்து ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், அந்த சேமிப்பு கணக்கு அப்படின்றது வந்து பேங்க்கில் ஓப்பன் பண்ணும்போது ஜீரோ பேலன்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்மலாம் வந்து சாதாரணமாக வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் வந்து என்ன செய்யணும், 2000 வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து கட்டணும். அப்போ அதில் எந்தது ஜீரோ பேலன்ஸ் இல்லாமல் மினிமம் 2000 ருபீஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிடக்கணும். அப்போ நம்ம கொடுக்கும்போது என்ன செய்கிறோம், 2000 கொடுத்து தான் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த இது கிடையாது, அதாவது ஜீரோ பேலன்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், அதாவது சேமிப்பு வைப்பு. சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஓப்பன் பை கஸ்டமர்ஸ் டு சேவ் த பார்ட் ஆஃப் தியர் கரண்ட் இன்கம். அதாவது வாடிக்கையாளர்கள் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பகுதியை வந்து வரக்கூடிய வருமானத்தை சேமிப்பாங்க. அப்போ வந்து இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் கரண்ட் அக்கௌண்ட், அதாவது சேமிப்பு கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த கன்சியூமருக்கு பணம் தேவைப்படும் போது அந்த கணக்கில் இருந்து என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் வந்து வைப்பு தொகை அல்லது வங்கி interest to the money in savings deposits. The bank also gives a small amount of interest to the money in the saving deposits. அதுதான் வைப்பு தொகைக்கு வங்கி பெயரளவு வட்டி அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ், நடப்பு கணக்கு வைப்பு. அதாவது பொதுவாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது என்னது ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், ஃபேர்ம்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ், இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பொது அதிகாரிகளால் வந்து இது இந்த கணக்கு வந்து பப்ளிக் அத்தாரிட்டிஸ், அதாவது
பொது அதிகாரிகளால் வந்து ஆரம்பிக்கப்படுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த கரண்ட் அக்கௌண்ட் ஹெல்ப் இன் ஃப்ரீக்வெண்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் தே ஆர் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். வங்கிகளுக்கிடையே வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து மேற்கொள்ள இந்த அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் வந்து உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது நிரந்தர வைப்பு. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் மீன் பை இன்வெஸ்ட்மெண்ட் who want their principal to be safe and yield the fixed yield. அதாவது நிரந்தர வைப்புன்னு சொல்லும்போது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, இன்வெஸ்டர், இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பணத்திற்கு வந்து பாதுகாப்பு, நிலையான ஒரு வருவாய் அப்படின்றது வந்து விரும்புவாங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வங்கி என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதை வச்சு என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அவங்களுடைய நிலையான வருவாய் அப்படின்றது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் வந்து தட் இஸ் கால்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேவிங்ஸ், அதாவது சேமிப்பினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூ வில் ஃபினான்சியலி இண்டிபெண்ட் சூனர், அதாவது விரைவில் வந்து நிதி ரீதியாக வந்து தனித்து வந்து நம்ம இருந்துக்க முடியும். ஏன்னா கையில் பணம் இருந்துச்சுன்னா யாரையும் எதிர்பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. யூ வுட் நாட் ஹாவ் டு வரி எனி அன்ஃபோர்சின் எக்ஸ்பென்சஸ், அதாவது எதிர்பாராத செலவுகள் வருது அப்படின்னா திடீர்னு ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வங்கியில் சேமிப்பு இருந்துச்சுன்னா நம்ம போய் எடுத்துக்கலாம். இன் ஃபியூச்சர் யூ வில் ஹாவ் ஃபினான்சியல் பேக்கப் இன் பிளேஸ் இஃப் யூ லாஸ்ட் யுவர் ஜாப், அதாவது நம்ம வேலையை இழந்து போயிட்டோம், எதிர்காலத்துக்கு வந்து ஒரு நிதி உதவியாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூ வில் பி ப்ரிப்பேர்டு இஃப் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைய பணி ஓய்வு பெற்றுட்டோன்னு வச்சுங்க, உடனே என்ன செய்யலாம், அந்த காசை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவ் டுடே டு பிஃபோர் டுமாரோ, அதாவது இன்றைய சேமிப்பு அப்படின்றது வந்து நாளைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்டென்சிட்டி டு சேவ் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்களுக்கு மத்தியில் வந்து அந்த சேமிப்பு அப்படின்றத வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஊக்குவிக்கணும். டீச் தம் அபவுட் டாக்ஸஸ் அண்ட் அக்கௌண்டிங், அதாவது வரி மற்றும் கணக்கு, இதை பற்றி வந்து கற்றுக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு. இன்வால்வ் தெம் இன் க்ரோன் அப் மணி டெசிஷன், வளர்ந்து வரும் பணம் அப்படின்னு சொல்லும்போது அதை ஈடுபடுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்கரேஜ் தம் டு அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகை வந்து விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்தணும் ஸ்டூடெண்ட்டை. ஹெல்ப் தம் பட்ஜெட் இன் அப்ளை ஃபார் ஸ்டூடெண்ட் லோன்ஸ், அதாவது வரவு செலவுன்னு சொல்லும்போது மாணவர்களுக்கு கடன்களுக்கு, அதாவது எஜுகேஷன் லோன் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் விண்ணப்பிக்க உதவி செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் சம்திங் இஸ் நோன் அஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். பல்வேறு முறைகளில் முதலீடு செய்வது தான் என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் மணி, டைம், எஃபோர்ட் ஆர் அதர் ரிசோர்ஸஸ் தட் யூ எக்ஸ்சேஞ்ச் டு ஏர்ன் ரிட்டர்ன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதேனும், அதாவது பணம் அப்படின்னு சொல்லும்போது டைமிங் அப்புறம் எஃபர்ட்டு இதெல்லாம் வந்து எந்த ஒரு இதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மாறாக எதிர்காலத்தில் வருமானம் அப்படின்றது வந்து திரும்ப பெறுவதாக இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஷேர் மார்க்கெட்லாம் போடுறாங்க இல்லையா, அப்போ அது என்ன செய்யும், அதனுடைய மதிப்பு அதிகரிக்கும் போது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் இன் டிஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் லைக் ஸ்டாக், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், அன்யூட்டிஸ், டெபாசிட்ஸ், அதாவது பங்கு வர்த்தகம், பத்திரம், பரஸ்பர நிதி, பண்டங்களுடைய எதிர்காலம், காப்பீடு, ஆண்டுத்தொகை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள், இதெல்லாம் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு முதலீட்டுடைய கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஏதாவது இடர்பாடுகளில் வந்து நம்ம பணத்தை இழக்கும் பொழுது அந்த ஒரு எதுலையாவது வந்து நம்ம முதலீடு செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முதலீடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா
சேமிப்பு. அப்போ சேமிப்புன்னு சொல்லும்போது சேவிங்ஸ் பேசிக் ஆஃப் கம்பேரிசன் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ சேவிங்ஸ்னு சொல்லும்போது சேவிங் ப்ரெசன்ட் தட் பார்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இன்கம் விச் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் கன்சப்ஷன். சேமிப்பு என்பது தனிநபர் வருமானத்தில் நுகர்விற்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபண்ட்ஸ் இன் கேபிட்டல் அசட்ஸு. அதாவது முதலீடு என்பது மூலதன சொத்துக்களின் நிதி முதலீடு செய்யும் செயல்முறையை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லோ நார் ஆர் லெஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே கம்பேரிட்டிவ்லி ஹைன்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸு ஹைலி லிக்விடு, இங்கே லெஸ் லிக்விடு. நார் ஆர் லெஸ் சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் மணி இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.